ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம காலையில் தோசை ஊற்றலான்ட்டு ஒரு பழைய தோசைக்கல் இருந்துச்சு. சரி, இது வந்து எடுத்து ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன். நான்ஸ்டிக்கும் இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ இது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா தோசை வந்து எடுக்க வரல. இதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன சொல்யூஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல் காஞ்சோன்னே என்ன பண்ணணும், இந்த தண்ணியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ட்ரை ஆகிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆனியனை வந்து கட் பண்ணிவிட்டு, ஒரு ஃபுல் ஆனியன் வேஸ்ட் பண்ண வேணாம், மேலே இருக்க பார்ட் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணும். ஆனியன் இது ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆனியன் மட்டும் நம்ம மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஆமாம், ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் கல் சூடாகும் போது நமக்கு தெரியும் அந்த பார்ட்ஸ்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு அந்த ஆனியன்லேயே அவங்களுக்கு அந்த இது இருக்கும், அது என்னது வாட்டர் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஸ்மூதன் பண்ணிடும் அந்த கல்லை. ஸோ அப்போ என்னாகும், திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு தடவை நம்ம ஆனியனை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது ட்ரை ஆகிட்டும் கல். ஆக்சுவலாக கொஞ்சம் டக்குன்னு வந்து காஞ்சிச்சு கல். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், திருப்பியும் கொஞ்சம் ஆனியனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதில் ஆயில் ஆல்ரெடி இருக்கனால. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஊற்றுனா கரெக்டாக நம்ம எடுக்க வரும், ஸ்டிக் ஆகாது. இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக 2 கல் இருக்குது பக்கத்தில். நான்ஸ்டிக்கும் வச்சு ஊற்றிட்டுருக்கேன் தோசை. ஸோ நான்ஸ்டிக் இது வந்து ஸ்டீல் அயன் ஸ்டிக் ஆகுறது. ஸோ அது நான்ஸ்டிக் டக்குன்னு நம்ம ஊற்றிடலாம். பட் அது நமக்கு வெயிட்டாக இருக்காது, இல்லை கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதை எடுத்தோன்னே முட்டை தோசை தான் நம்ம ஊற்ற போகிறோம் இன்றைக்கி. ஸோ முட்டையை உடச்சி மஞ்சள் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒன்லி ஒயிட் எக் மட்டும்தான். ஒயிட் எக் மட்டும் இருக்குது. இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் எக் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபுல் எக்கும் போட்டு பெப்பர் ஆட் பண்ணி நம்ம திருப்பி நம்ம போட்டோன்னா நல்லாயிருக்கும் தோசை. ஆக்சுவலாக மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு டக்குன்னு கல் காயாமல் நம்ம ஊற்றக்கூடாது. ஒன்று நம்ம வந்து ரொம்ப கல் காஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி சப்பாத்தி வந்து நம்ம தோசைக்கல்லுக்கு வந்து தனியாக தான் தோசைக்கல் வச்சுக்கணும். சப்பாத்தி வந்து நம்ம வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இது 3 வந்து மஸ்ட்டு. இது நம்ம ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம கரெக்டாக தோசை எடுக்க வரும். சரிங்களா? அதேமாதிரி ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதும் இதில் பண்ணக்கூடாது. ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும் கல், திருப்பியும் நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், கல் வந்து நல்லா எடுக்க வரும். அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க எல்லோரும். நமக்கு வந்து 2 தோசைக்கல் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் 2 தோசைக்கல் நம்ம வச்சுக்கணும் டக்கு டக்குன்னு தோசை ஊற்றி கொடுக்கறதுக்கு. பாருங்களேன் எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்துட்டு பாருங்கப்பா. தெரியுதா உங்களுக்கு? மூடி போட்டு கூட எடுக்கலாம், நல்லாயிருக்கும். இது முட்டை போட்டுருக்கனால நான் திருப்பி போட்டேன் நான். ஓகேங்களா? இது நல்லா ரோஸ்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் எல்லாம் பேசாம இரு, நான் எல்லாம் குட்டி. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் டன், வெந்துருச்சு தோசை. ஓகேங்களா? இப்போ தோசையை திருப்பி எடுத்தாச்சு பாருங்கள், டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு தோசை. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து திருப்பியும் நம்ம வந்து கொஞ்சம் அதில் இதாக இருக்குல்ல, ஸோ வாஷ் பண்ணோம். கல் இன்னொரு வாஷ் பண்ணிடுவேன் நான் எப்போதுமே. இல்லைன்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க. எனக்கு தண்ணி தெளிச்சா பின்னாடிலாம் தண்ணியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தண்ணி தெளிக்க மட்டும் வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணிட்டு அகெயின் ஆனியன் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி பண்ணணும். திருப்பி ஃபஸ்ட்டில் பண்ண மாதிரி. இப்போ நம்ம வந்து கீ ரோஸ்ட் ஊற்ற போகிறோம். கீ ரோஸ்ட் எவ்வளோ ரோஸ்ட்டாக வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ஜி.
கையில் என்ன வச்சுருக்கான் அந்த பாரு. கார் சீட்டு கலந்துச்சா பாரு. அங்கே ஏதோ உள்ளார வச்சுருக்கான் பாரு. என்ன வச்சுருக்காங்க? நைலா அமைதியாரு. ஆனியன் பாருங்களேன். இப்போ ஆனியன் சாரி கீ ரோஸ்ட். இது இப்போ நைலா தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. நைலாவோட கால் இது. ஓகே, இப்போ வந்து கீ ரோஸ்ட் ஊற்றிருக்கேன். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்கூல் பேக்லாம் அப்படியே வச்சுருவாங்கங்க. டிஃபன் பாக்ஸ்லாம் போட மாட்டாங்க. நம்ம தான் எடுத்து போடணும். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம தான் எடுத்து போடணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வெந்துட்டுருக்கு தோசை. ஓகே, நைலா அமைதியாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. பாய். நான் அடுத்த வீடியோல அடுத்த பாட்டில். ஸோ இப்போ வந்து தோசை வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட போகிறேன். ஓகே, ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ ரோஸ்ட் ஆகிடும். கல் திருப்பி நான் வைப்பேன் எப்போதுமே. கல்லை கொஞ்சம் டர்ன் பண்ணி வச்சுருவேன். ஒரு சைடாக வைக்குது. பாருங்களேன், கரெக்டாக எடுக்க வந்துடும். இப்போ ரெடி, 1 2 3 கோ. சூப்பருங்களா? ஓகே, இதுதான். இதை மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி தோசை. இதில் கொஞ்சம் திருப்பி போட்டு உங்களுக்கு பட்டர் வந்து அப்படியே கட் பண்ணி நீங்கள் உள்ளார ஜஸ்ட் போட்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. அப்படி இல்லைன்னா கீ மட்டுமே போட்டாலுமே ஓகே. நைலா வந்து கேப்பில் வந்து எனக்கு ஒயிட் எக் மட்டும் வேணும்னு அடம் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அவங்களுக்கு ஒயிட் எக் போட்டு கொடுக்கலான்ட்டு ஒயிட் எக் ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுக்கலான்ட்டு திருப்பியும் அந்த இன்னொரு தோசைக்கெல்லாம் ஆன் பண்ணியிருக்கேன். பாருங்களேன், செம்ம பேப்பர் ரோஸ்ட் மாதிரி கீ ரோஸ்ட் ரெடி. இப்போ வந்து இன்னொரு தோசை ஊற்ற போகிறோம் கீ ரோஸ்ட்டை. இப்போ வந்து இன்னொரு தோசை ஊற்ற போகிறேன் கீ ரோஸ்ட். நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் கீ ரோஸ்ட் வேணும்னு. அதான் இப்போ செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த கல்லை வந்து ஆம்லேட் போட்டுருக்காங்க. ஒயிட் எக் மட்டும் வந்து பிடிக்கும் நைலாக்கு. அதான் செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து பெப்பர்லாம் போட மாட்டாங்க, சால்ட்டு தான் போடுவாங்க. அவங்க பெப்பரே போட மாட்டாங்க, சால்ட்டு லைட்டாக போட்டு தான் சாப்பிடுவாங்க. சால்ட் போட்டுருக்காங்க. நைலா 3 இன்னும் வந்துட்டுருக்குடா தேவி. இன்னும் கொஞ்சம் வேணுட்டா திருப்பிடுவாங்க. அவங்க வந்து 4x கேட்பாங்க. அதான் சேர்த்து போட்டுருவாங்க. ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ண சொல்லி. Three, 2, 1. இப்போ திருப்பியாச்சு தோசை. இன்னும் அந்த சைடு வந்து வெந்துட்டு அவள் தான் கீ ரோஸ்ட் ரெடி. கீ ரோஸ்ட் வந்து பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கும். டன். சொல்லுங்கள் இப்போ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்
பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதுவும் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து ஃபுல் ஆம்லேட் தான் செய்ய போறோம். அதுக்கப்புறமே பிரெட் ஃப்ரை. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிரெட் டோஸ்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கட் இட். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? திஸ் இஸ் ஃபார் நைலா. இன்னொரு தோசை ஊற்றுறோமா? யூ வாண்ட் டு ஹேவ் தோசை நைலா? ஓகே, ஆம்லேட் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட். பாய். நெக்ஸ்ட் பார்ட்ல ஃபுல் ஆம்லேட், அதுக்கப்புறம் மீண்டும் பிரெட் டோஸ்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிட் பண்ண. அதில் வந்து நம்ம ஆம்லேட் வந்து நைலாக்கு வெயிட் பண்ண. ஆம்லேட்டே செஞ்சு முடிக்கணும். ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வெந்துட்டா தந்துடலாம். பாய், வணக்கம், நன்றி அப்படி சொல்கிறான் நைலா.